ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கும் நிலைய சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 8531 91 96 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொன்ன கதை. ஒருத்தர் வந்து தினம் வந்து ஒரு கிணறுல வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அப்போ அந்த கிணறுல வந்து அந்த கிணறுல தான் எல்லாருமே வந்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த கிணறுல இருக்க தண்ணி பூரா அப்படியே வற்றிருச்சு. வற்றவுமே அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பூரா அந்த தண்ணி இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு. நம்ம வந்து ஒரு மனுஷன் தண்ணி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். என்னடா இந்த தண்ணியை வச்சுட்டே எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம், இன்றைக்கி வந்து இங்கே தண்ணி இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப திகச்சு போயிருந்திருக்கேன். திகச்சு போயிருக்கிறப்ப அந்த வழியில் வந்த ஒரு முதியவர் வந்து, என்னப்பா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறியே கிணற, என்னப்பான்னு கேட்டுருக்காங்க. இல்லைங்கய்யா, இந்த கிணறுல வந்து நிறையா தண்ணி இருக்கும். இந்த ஊர்க்கார ஊரை இந்த தண்ணியை எடுத்துதான் பயன்படுத்துவோம். ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே ஆடு மாட்டு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி வந்து பயன்பட்டுச்சு. இந்த ஊற்றுல இப்போ தண்ணி இல்லாமல் போயிடுச்சு இந்த கிணறுல. ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கேன். உடனே அந்த பெரியவர் சொன்னாராம், ஒரு ஒரு வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போனால் ஒரு மலை வரும். அந்த மலைக்கிட்ட நீ வந்து போகிறப்ப அந்த வழியில் வந்து ஒரு ஆற்று குறுக்க வரும். அடர்ந்த காடாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டித்தே நீ அந்த மலைக்கே போக முடியும். அது அவ்வளோ சீக்கிரம் அந்த மலைக்கு நீ போகிறது கஷ்டம். ஆனால் போயிட்ட, நான் சொன்னதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த கிணறுல எப்போவுமே தண்ணி வற்றாது. நீ எப்போவுமே அதில் வந்து தண்ணி மகர இருக்கும். எல்லாருமே எடுத்து அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். அப்போ பரவாயில்லைங்கய்யா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே வந்து அவர் சொன்னாரா, சரி இந்த இடத்துக்கு போய் என்னங்கய்யா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, அங்கே வந்து தாமரை வந்து அங்கே வந்து அந்த கம்மாயில் வந்து தாமரை இலை கிடக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த தாமரை இலையை வந்து உன்னால் பறிக்க முடியாது. பக்கத்தில் போகிறப்ப பாம்பு, யானை, மிருகங்கள் எல்லாமே இருக்கும் அந்த கம்மாயை சுற்றி. அது கொண்டுட்டு வர்றது அவ்வளவு சீக்கிரமாக நீ போய் அதை எடுத்து வர முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டம். நீ எப்படிப்பா போய் எடுத்துகிட்டு வருவே அப்படின்னு கேட்டுக்காரு. அது பரவாயில்ல, நம்ம மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறுமையில் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம தண்ணி இருந்தால்தான் நம்ம வாழ்கிறதுக்கு வழி. தண்ணி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. பரவாயில்ல, நான் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அனுப்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு போகிறேன். போனதுமே வந்து ஒரு ஆற்று நிறையா தண்ணி போகுது. அவன் நினைக்கிறேன், இங்கே ஆற்று நிறையா தண்ணி போய் நம்மளுக்கு வழி விட மாட்டேங்குது. ஆனால் நம்ம அங்கே வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த ஆற்றை தாண்டி நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். சுற்றி சுற்றி பார்த்துருக்கேன். முழங்கால் தண்ணி இருந்தால் கூட முழங்கால் தண்ணிலே நம்ம நடக்க முடியும், இடுப்பளவு தண்ணியிலே நம்ம நடக்க முடியும். அதையும் தலைக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்குது அந்த ஆற்றுல. யோசிச்சு பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு குச்சி மாதிரி படகு மாதிரி கட்டி அந்த ஆற்றை தாண்டி வெளியேறிட்டேன் ஒரு வழியில். அந்த பக்கம் போனதும் மழையில் வந்து மிருகங்கள் பூராமே தெரியுது. ரொம்ப பயமாக இருக்குது. எப்படா அந்த மிருகங்கள்லாம் தாண்டி நம்ம போய் அந்த தாமரை இலையை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியில் மிருகத்தையும் தாண்டிட்டேன். ஏன்னா அவன் வைராக்கியமாக போகிறேன், எப்படி நம்ம கொண்டு வந்துடணுன்றதுனால வைராக்கியமாக போகிறதுனால அந்த மிருகத்தையும் தாண்டி போயிட்டேன். ஒரு வழியில் கம்மா பக்கத்தில் மலைக்கிட்டால போய் ஒரு கம்மா பக்கத்துக்கு போயிட்டேன். எனக்கு சொன்ன கம்மாக்கிட்டே போயிட்டேன். அங்கே போய் பார்த்ததும் சுற்றி பாம்பு, மிருகங்கள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல இலைப்பாரிக்கிட்டு இருந்திருக்கு. அட கடவுளே, பக்கத்தில் வந்து இப்போ இந்த தாமரை இலையை எப்படி எடுக்கிறது ஒன்றுமே புரியாமல் சுற்றி சுற்றி பார்க்குறேன். எப்படியாச்சும் போய் எடுத்துனா எல்லா பக்கமுமே வந்து மிருகங்களும் அந்த பாம்பு, விஷப்பாம்போல எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி எடுக்கிறதுன்னு ஒரே யோசனையில் போயிட்டு தெய்வத்தை வணங்கியிருக்கேன். எப்படியாச்சும் வந்து இந்த தாமரை இலையை வந்து அவர் சொன்னாப்புல நான் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அங்கே போனதும் புரியலை.
தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் போமா அந்த பக்கம் போமான்னு ஒரே யோசனை, ஒரே வலி வேதனை. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேமே, பக்கத்தில் வந்து நம்மளால எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு நின்றுட்டு இருந்திருக்கேன். அங்கே ஒரு யானை வந்து தண்ணி சாப்பிட்டு இருந்திருக்கு. அது தண்ணி குடிச்சிட்டு இருந்த யானை டக்குன்னு என்னை அறிஞ்சிருக்கு. ஏதோ வந்து எதுக்கோ நிற்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யானை என்ன பண்ணியிருக்கு, தண்ணி குனிஞ்சு குடிச்ச யானை ஒரு இலையை அப்படியே வாயில் பிச்சு தந்தத்தில் அப்படியே பின்னாடி தூக்கி எரிஞ்சிருக்கு. பின்னாடி தூக்கி எறியுமே அந்த இலை வந்து அவன் கையில் கிடச்சிருச்சு. கிடச்சமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த தாமரையில் வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு, இந்த தாமரையில் நம்ம கொண்டு போனால் நம்மளுக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த தாமரையிலே கொண்டுட்டு வந்து சேர்ந்துட்டேன். ஆற்றை கடந்து ஒரு வழியில் வந்து அங்கே வந்துட்டேன். அந்த வயசானவர் இருக்கார். ஐயா, நீங்கள் சொன்னபடி நான் போய் இந்த தாமரையிலே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமே, சரிப்பா, நீ கும்பிட்ற தெய்வத்தை மனசார வழிபட்டு இந்த தண்ணிக்கு வந்து மகுரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணத்துல போடு அப்படின்னு சொல்லாமே, மனசார கும்பிட்டுட்டு அத்தை நத்தத்து மரித்தாயை மனசார கும்பிட்டுட்டு அந்த கேணியில் வந்து அந்த தாமரை இலையை போட்டதுமே அப்படியே தண்ணி அப்படியே மகுந்துருச்சு. மகுந்து அப்படியே தண்ணி பஞ்சமே இல்லை. அப்படியே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஊச்சலம் பூரா வந்து பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எல்லாருமே அந்த தண்ணி எடுத்து சாப்பிட்றாங்க, சமைக்க எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் கொண்டு போகிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. இந்த தண்ணி எப்படி வந்துச்சு, எங்கள் எல்லாத்துக்கும் நீ வந்து ஒரு உதவியாக செஞ்சுருக்கப்பா, நன்றிப்பா, தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் வந்து எங்கள் அம்மா சொன்ன அர்த்தம், எதையுமே கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து அப்படியே ஈஸியாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஒரு நேர்த்திக்கடை கோயிலுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கிறாங்க, ஆனால் உடனே நடக்கணும்னு கேட்குறாங்க. தெய்வத்திட்ட போய் நம்ம குறை நிறைய சொல்லி நம்ம அவளை வணங்கி நல்லது கெட்டது நம்ம கும்பிட்ற தெய்வம் நமக்கு எல்லாமே செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனசில் பிறந்தவ பதறாங்க, உடனே கொடு, என் கஷ்டத்தை உடனே தீர்த்து வை அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாதே எல்லாமே கிடைக்கும், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. உடனே எப்படி கிடைக்கும், எங்கேருந்து வரும்? நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட ஒரு 50 லட்சம் வேணும், எப்படி கிடைக்கும்? கஷ்டப்படணும், ஒரு தொழில் செய்யணும், இல்லை ஒரு வேலை செய்யணும், அதில் இருந்து நம்மளுக்கு வருமானம் வேணும்னு கேட்கணும். இன்றைக்கி 1000 ரூபா நான் முதல்ல போட்டிருக்கோம்னா அதில் ஒரு 500 ரூபா வருமானம் வேணும்னு கேட்கணும், ஒரு லாபம் கிடைக்கணும்னு கேட்கணும். அந்த மாதிரித்தான் நம்ம சாமிகிட்ட கேட்கணும். அதுலதே லாபம் வேணும், அதைத்தான் நம்ம சாமி வந்து கொடுக்கவும் முடியும். கஷ்டப்படாமவே வந்து கோயிலுக்கு போயிட்டாவே எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. உடனே போனதுமே ஒரு 5 வாரம் போங்க, ஒரு 7 வாரம் அம்மா தேடி போங்க, எல்லாமே அம்மா கொடுப்பா, நம்பிக்கையோடு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போனதுமே நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே மனசில் பிறந்தவளுக்கு எல்லாமே வேகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் வேகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க? வேகமாக கிடைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு இருக்க சொந்தமாக ஒரு வீடு வேணும், நம்ம அன்னன்னைக்கு சாப்பிட வந்து ஒரு வேலை வேணும். இதே நம்ம அம்மாட்ட கேட்கணும். போனதுமே எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து வரும் 1 கோடி ரூபா? எல்லாரும் அப்படிதான் கேட்குறாங்க. அதனால் நான் என்ன சொல்லினா, வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. கஷ்டப்படுங்க, உடம்பை உழைச்சி அதில் நம்ம வருமானம் வரணும்னு கேட்கணும். நாங்கள் இன்றைக்கி மாடாக ஓடுறோம், ஓடா தேய்கிறோம், உழைக்கிறோம், உழைச்சி எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டை 10 காசோடு நிற்க மாட்டேங்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஏழ்மையாகவே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வருது, தேவையில்லாமல் மருத்துவ செலவு வருது, தேவையில்லாமல் வீட்டில் வந்து பொருள்கள் வந்து இருக்கிறப்ப
அது ஒரு விரைச்செலவை தேவையில்லாமல் வைக்கிது அப்படிங்கிறப்ப அப்போ போய் நம்ம தெய்வத்திட்ட வந்து எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் விரைச்செலவு வரக்கூடாது, வைத்திய செலவு வரக்கூடாது, நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்கணும். இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு உயிர்தே வேணும். யாருமே அதை கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து நம்ம கேட்குறது தெய்வத்துக்கிட்ட போய் நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்கணும். இன்றைக்கி 1 கோடி ரூபாயில் நம்ம வீடு கட்டலாம். ஆனால் அந்த வீட்டில் இருக்க நமக்கு வந்து உயிர் வேணும். அதனால் வந்து சாமிக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட வந்து நத்த மாரியாத்தாட்ட வந்து நம்மளுக்கு நீண்ட ஆயுளை கேளுங்க. அப்புறம் நிறைஞ்ச செல்வத்தை கேளுங்க. இன்றைக்கி மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில் இன்பமாக வாழணும்னு கேளுங்க. கூட பிறந்தவங்க பெற்றவங்க வீட்டில் எல்லாரும் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்னு கேளுங்க. எல்லாமே அந்த தாய் கொடுப்பா. அதனால் நம்பிக்கையோட தெய்வத்தை வணங்குங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வம் நமக்கு செய்யும் அப்படின்ற நம்பிக்கையோடு வணங்குங்க. அந்த தாய் ஒரு காலமும் நம்மளை கைவிட மாட்டாள். கும்பிட்ட கை என்றைக்குமே வீண் போகாது. நம்ம கையெடுத்து கும்பிட கும்பிட அந்த கையில் வந்து எல்லாத்தையுமே நமக்கு கொடுப்பா தெய்வம். நீண்ட ஆயுளையும் கொடுப்பா, நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுப்பா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. எல்லாருக்காகவும் இந்த அம்மா நத்த மாரியாத்தாட்ட நீண்ட ஆயுளோடையும் நிறைஞ்ச செல்வத்தோடையும் எல்லா சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த தாய்கிட்ட உங்கள் எல்லாருக்காகவும் இந்த அம்மாட்ட நானும் வேண்டிக்கிறேன்.